சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பன்னீர்செல்வத்தின் ஆதரவுகள் இல்லாமல் வெற்றி அடைவது கடினம்தான் என்பதை மீண்டும் மாவட்ட செயலாளர்கள் அதிமுகவின் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் அவர்களிடம் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது கடந்த 8 முறை எடப்பாடிக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. ஆனால் 8 முறையும் அதிமுக தோல்வியை தழுவியது மட்டுமல்ல, டெபாசிட்டை இழக்கக்கூடிய நிலைமையையும் உருவாக்கிவிட்டார். தமிழகத்தில் திமுகவின் நிலைமை மிக மோசமாக இருக்கிறது. இதை வைத்து அதிமுக வெற்றி அடைந்துவிட வேண்டும். ஆனால் இதிலும் அதிமுக தோல்வி அடைந்தால் நிச்சயம் அதற்கு முழுமையான பொறுப்பு எடப்பாடி பழனிசாமி தான் என்று அதிமுகவின் கிளை நிர்வாகிகளை கூறியுள்ளனர். மேலும் பன்னீர்செல்வத்தின் ஆதரவு என்பது அவரை மட்டும் தனிநபராக குறிப்பது கிடையாது. அவருக்கு பின்னால் இருக்கக்கூடிய நிர்வாகிகள், எம்எல்ஏக்கள் மற்றும் தொண்டர்களையும் சேர்த்துதான் குறிக்கும். இதனால் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் பன்னீர்செல்வத்திற்கு இடமில்லை என்றால் எடப்பாடி பழனிசாமிக்கும் இடமில்லை என்பதை தான் நாங்கள் கூறுகிறோம். ஏனென்றால் எடப்பாடியால் எந்த ஒரு வெற்றியையும் பதிவு செய்ய முடியவில்லை. பதிவு செய்ய முடியாத எடப்பாடி பழனிசாமியை எப்படி நாங்கள் பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொள்வது? பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர் கட்சியின் வளர்ச்சிக்கும் வெற்றிக்கும் வழிவகுக்கக்கூடியவராக இருப்பவர்தான் அதிமுகவின் சிறந்த தலைவராக உருவாக்க முடியும். அன்றைக்கு ஜெயலலிதா, ஜானகி இவர்களுக்கிடையே போட்டி நிலவிய பொழுது ஜெயலலிதா அவர்கள் பின்னால் தொண்டர்கள் இருந்தார்கள். வெற்றியையும் ஜெயலலிதா அவர்கள் பெற்றதன் காரணமாகத்தான் அதிமுகவை முழுமையாக ஜெயலலிதா அவர்கள் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். தோல்வியடைந்த எடப்பாடி தனது கட்டுப்பாட்டில் அதிமுகவை வைக்க வேண்டும் என்று நினைப்பது சரியா என்று தொண்டர்களை அதிமுகவின் அவைத்தலைவரிடம் கேட்கக்கூடிய நிலைமைக்கு உருவாகிவிட்டது. இன்றைக்கும் நாளைக்கும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பெரும்பான்மையான மாவட்ட செயலாளர்கள் புறக்கணிக்கக்கூடிய வகையிலான தகவல்கள் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டமானது மாநிலங்களவை உறுப்பினர் தேர்வை செய்யக்கூடிய வகையில் அமைந்திருக்கிறது. மேலும் இந்த எம்பிக்கள் தேர்வு செய்யக்கூடிய முறையும் பன்னீர்செல்வம் ஆதரவுகள் இல்லாமல் நடைபெறாது. மேலும் பன்னீர்செல்வத்தின் தேவை என்பது அவசியம்.